இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சப் ஊஃபரு, பைனியர் டபுள் காயில் பார்த்தீங்கன்னா 2 காயில், இது ஒரு காயில், இது ஒரு காயில், 2 காயில். இதுக்கு 2 ஒயர் இழுத்துட்டு வெளியே கஸ்டமருக்கு எப்படி சர்டிஃபைடு சப் எஃபெக்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1600 வாட்ஸு D4 பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பைனியர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறது வந்து JPL பாக்ஸ் போடுறோம். ப்ளேவுட்டு நல்லா பாக்ஸில் நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. 2 ஒயர் இழுத்துடுறோம். ஏன்னா கஸ்டமருக்கு 4 ஆம்ஸ்னால் 4 ஆம்ஸும் 8 ஆம்ஸ் போடுற மாதிரினா 8 ஆம்ஸும் கொடுத்துட்ற மாதிரி ஐடியா பண்ணுகிறோம். இந்த வண்டி வர சொல்லியிருக்கேன். ஃபிட் பண்ணும்போது அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டே இருங்க. என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன சிஸ்டம் வேணும், அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆடியோ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவுக்கு 3D சரௌண்டிங்கு ப்ளஸ் 2 லெஃப்ட் ரைட்டு ஒரு சப் யூஸ் பண்ணுற மாதிரி செட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை கண்ட்ரோல் வர காரணம் அதுதான். ஒவ்வொன்றும் ஒரு செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். இது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு பேனல் தான். அக்ராலிக் பேனலுக்கு டைம் கிடைக்கல. ரெண்டாவது இந்த ஹைட்டில் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லாதனால இரும்பு பேனல்லே போட்டு கஸ்டமருக்கு செஞ்சிட்டோம். இதுக்கு என்னென்ன இது யூஸ் பண்ணுறோன்றது பார்த்துக்கலாம். இது ஒரு ஆட்டோவை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் உள்ளே இருக்கிற சிஸ்டம் மட்டும் கரெக்டாக பார்த்துடலாம். உள்ள இன்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 7-8 போர்டு உட்கார வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 12 to 24 பவர் செக்ஷனுக்கு நம்மளோட அமேசான் பெட்டு. இது பார்த்திங்கன்னா சேம் எம்டெக்கும் அமேசானும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே சப்போர்டு டெப்த்து நல்லாயிருக்கும். வைப்ரேஷனோட டெப்த்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 24 வோல்ட்டில் நல்லாவே க்ளீனாக நீங்கள் வச்சு கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பஸ் பிடி எப்பவுமே நார்மலாக 7297 போடும்போது பஸ் பிடி யூஸ் பண்ணுவோம். அதை தான் யூஸ் பண்ணிக்கிறோம். சரௌண்டிங்க்கோசரம் யூடியில் போடும். 3D ஆடியோக்கோசரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷான்லேயும் அப்புறம் பார்த்திங்கன்னா சப் ஊஃபருக்கு டர்போலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். 7297 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லெஃப்ட் ரைட்டு ஒன்று எக்கோ ஒன்றும் ஒரு சரௌண்டிங்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதான் இன்டீரியரில் இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சப்பு வந்து 4 பெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா 4 பெட்டு போட்டு எஸ்எம்டி டைப்பில் வந்து போட்டிருக்கோம். யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஐப்ளே கம்பெனியில் தான் போட்டிருக்கு. சாம்கான ஐப்ளே அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கரே, இது 3த்துலேயும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரிசல்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரிசல்ட் செக் பண்ணி ஒன்றா க்ளீனாக காமிக்கிறோம். இதில் வந்து 3D ஆடியோ அவங்க கேட்டதுனால ஒரு சரௌண்டிங்கு ஒரு 3D ஆடியோ வர மாதிரி நம்ம அதை மிக்சிங் பண்ணி கஸ்டமர் கேட்டதுனால கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம். ஆட்டோவுக்கு இது வரைக்கும் 3D ஆடியோ நம்ம போட்டது கிடையாது. வீட்டுங்களுக்கு நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். ஆட்டோங்களுக்கு இது கூட பண்ண கிடையாது. இதில் முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன். ஹெட்ஃபோன் போட்டு முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. இதோட ரிசல்ட் அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆடியோ சேனலில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கம்பெனி கேஸ்ட் வச்சு உங்களுக்கு தரமான ஆடியோ குவாலிட்டியோட ஒரிஜினல் காப்பி ஃப்ளாட் டைப்பில் உங்களுக்கு நான் ஆடியோ சாங்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஆம்ப்பு என்னோடய ரிசல்ட்டு இதோட ஆடியோ ரிசல்ட்டு ஒரிஜினாலிட்டி எது எக்ஸ்டெண்டல் மிக்சிங் ஆடியோ பண்ணாமல் ஒரிஜினல் ஆடியோ கேஸ்ட்லேருந்து போகிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நான் போட்டிருக்கேன். ஆம்ப்லேயும் ஹெட்ஃபோன்லேயும் கேட் பாருங்கள். அதோட ரிசல்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ சிஸ்டமில் போட்டால் ஒரு சாங்ஸ் இதோட உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஏகே ஆடியோஸ் இப்போ ஒரு சாங்ஸ் இது ஓடிட்டுருக்கு. இது செக் பண்ணி காமிக்கிறாருங்க. பாருங்கள் போடுறேன். டால்பி சாங்ஸு சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ரைட் வைக்கிறேன். லெஃப்ட் ரைட் மட்டும் வைக்கிறேன் பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பாதுக்கு வந்து வெறும் லெஃப்ட் ரைட் தாங்க.
வெறும் லெஃப்ட் ரைட்டு. இந்த லெஃப்ட் ரைட்டில் ஷார்ப்னஸும் பேஸும் கேளுங்க. பாருங்கள், ட்ரபிள் கம்மி பண்ணிட்டேன். அதோட கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரௌண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D ஆடியோ பார்க்குறேன். இது 3D ஆடியோ. அதோட சரௌண்டிங்கும் அது உங்களுக்கு அதை மட்டும் மிக்சிங்கில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியுங்க அதோட ரிசல்ட் என்னான்ட்டு. இப்போ அங்கே 3D ஆடியோ வித் சரௌண்டிங் மட்டும் பாடுது. வெறும் 3D மட்டும் வைக்கிறோம் பாருங்கள். இது ஒரு இது. இப்போ சப்பு மட்டும் வைக்கிறோம் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஆம்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் கிடைக்கும். எல்லாமே வைக்கிறோம் பாருங்கள். கேளுங்க எப்படி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன், ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளங்க. இதில் கேட்கறதுக்கு எல்லாமே அருமையாக இருக்குங்க. ஒரு ஆட்டோவை தான் மாட்ட போகிறோம். மாட்டும் போது உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன். ரிசல்ட் கேளுங்க, சூப்பராக இருக்கும். கிளியரன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆடியோ 3D ஆடியோ வந்து சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. இது நாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஆட்டோவுக்கு நாம் பண்ணுறோம். இதுக்கு யூஸ் பண்ணுற சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் இதுதாங்க, 12 இன்ச்சு டபுள் காயில். இப்போ பாருங்கள், டீட்டெயில் முன்னாடியே போட்டிருக்கேன் இதுக்கு எப்படி இருக்குது டபுள் காயில்ன்றது. இதில் ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 ஒயர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர்ம்ஸு, இது 2 ஆர்ம்ஸு. இதை 4 ஆர்ம்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 4 ஆர்ம்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் வந்து கஸ்டமருக்கு வண்டியில் மாட்டும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு எப்படி தரணுமோ அது மாதிரி பண்ணிடுறோம். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெஸ்டிங்க்கோசரம் நமக்கு 5 ஆர்ம்ஸ் காயிலில் தான் போடுறோம். பேட்டரியில் போடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. அது ஆட்டோவோட போடுறேன். எப்போவுமே ஒரு வீடியோ பார்க்கும்போது ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள். ஏன்னா சில விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் கற்றுக்கலாம். இதை வந்து கஸ்டமர் பார்த்துட்டு கற்றுக்குவாங்க அப்படின்றதுனால தெளிவு இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட செட்டு செய்யலைன்னா கூட பரவாயில்ல. வேறு எங்கேயா போகும்போது ஒரு போர்டோட குவாலிட்டி அவங்க தெரிஞ்சுக்கினாங்கன்னா நீங்கள் செட்டு செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு இந்த பொருள் போட்டால் இது தரமாக இருக்கும், ரிசல்ட்டு நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லும் போது உங்களோட ஆடியோ குவாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து வீடியோவில் எல்லாமே சொல்லி போடுற காரணம். இதில் எதுவும் மறைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எந்த வீடியோ எந்த டெக்னீஷியன் போட்டாலும் நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களால முடிஞ்ச உதவி செய்வாங்க. நீங்கள் செட்டு செஞ்சு இது பண்ணணும் இல்லை, உங்களோட ஆடியோவோட திறமையை நீங்கள் வந்து டவுட்டுன்றதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். ஏன்னா பழைய ரிசல்ட்டு தான் எல்லாருமே அதிகமாக கேட்குறது. அதனால் வந்து இது பண்ணுறோம். அது வந்து நீங்கள் என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், உங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்குறோம்.
போன வாட்டி வீடியோவில் பார்த்தீங்க திருப்பத்தூர் போய் நம்ம செட்டு மாட்டோம்னா இது வந்து கிருஷ்ணகிரியில் தான் நம்ம இருக்கிற இடத்துல தான் மாட்ட போகிறோம். இந்த ஆட்டோ வந்தோடனே உங்களுக்கு ஃபுல் இதில் செக்கிங் பண்ணும்போது ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு கஸ்டமரோட சேட்டிஃபைடாக உங்களுக்கு நான் இது பண்ணுறேன்.